கூகுள் அனலிட்டிக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டில் வர யூசரோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எவ்வளோ யூசர் வந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க, எவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பேஜ் சைட்டில் அதிக இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் அட்மின் செட்டப் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கலாம், அல்லது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கலாம். ஸோ நீங்கள் மட்டுமே அந்த கூகுள் அனலிட்டிக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய கோவொர்க்கருக்கு அவங்களுக்கு சம் ரூல் வந்து அசைன் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ அதை அவங்களுக்கு சில ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான செட்டப்ஸ் தான் இதில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கூகுள் அனலிட்டிக்கை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட் கார்னர் மெனு பாரில் எண்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் அட்மின் ஆர் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த அட்மின் செட்டிங்கை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் திங் வரும். அதில் வந்து அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு அதில் அக்கௌண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அட்மின்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆஃப்டர் கிளிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் யார் யார் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு ஷோகேஸ் ஆகும். டிஃபால்ட்டாக இருக்கவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம். மேலே இருக்க வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் யூசர் குரூப் அண்ட் ஆட் யூசர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் யூசர் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா ரோல் அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன்னா கண்டிப்பாக ஃபுல் கண்ட்ரோல் தான். எடிட்டர்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், பட் நீடட் மட்டும் எடிட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து மார்க்கெட்டராக இல்லை வந்து அனலிட்டிக்காக வியூவராக இல்லை எதுவும் இல்லை ஜஸ்ட்டு விசிட்டராக அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபை போகும். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரோல் வந்து அசைன் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அவங்க டைரெக்டாக அவங்க வந்து லாகின் பண்ணி அவங்களுக்கான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கூகுள் அனலிட்டிக்கில் ஒரு அட்மின் ரோல் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.